ஹோட்டல் ஸ்டைலில் அந்த நெய் வாசனை குறையாமல் உதிரி உதிரியாக ரவை கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, வானல் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க, உளுந்து போட்டுக்கோங்க, ஒரு கைப்பிடி மல்லாட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ கட் பண்ணின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், பொடியாக கட் பண்ணின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம், கேரட்டு பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கேரட் பீன்ஸ்லாம் கட் பண்ணும்போது நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் மஞ்சள்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 கிளாஸ் ரவைக்கு நான் 2.5 கிளாஸ் தண்ணி தான் எடுத்துருக்கேன். நான் 3 கிளாஸ் எடுத்துருக்கேன், அதனால் அதுக்கு தகுந்த தண்ணி போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றின வாட்டி எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ இதை கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை வந்து நெய் போட்டு வறுத்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ரவையை வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கிச்சடி நல்லா வரும். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மொத்தமாக எல்லா ரவையும் சேர்த்துக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. இது வந்து கொஞ்ச நேரத்துலேயே டக்குன்னு வெந்துடும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் மூடி வச்சிங்கன்னா நல்லா பொல பொலன்னு உதிரியாக நல்லா இருக்கும், நல்லா குக்காக இருக்கும். இதோட டேஸ்ட்டு முழுமையாக ரவையில் கலந்து நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போ சூப்பராக கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை கருப்பில் இருந்தால் அப்படி மழை சாரல் மாதிரி இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட தட்டில் வச்சு இல்லை தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். நீங்கள் ரவை உப்புமா பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு தட்டு வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.